கேட்ட மாதிரி தான் தெரியுது. என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலையே. ஐயோ இறைவா, அண்ணன் எதுவும் கேட்டுக்க கூடாது, பயமா இருக்கு. அண்ணன் ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இதுவே கில்ட்டியா இருக்கு. இன்னும் ஏதாவது நினைச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ இறைவா. கயல், அண்ணே சொல்லுங்கண்ணே. கோயில் எங்க இருக்குன்னு தெரியுமா? அண்ணா அப்பதே சொன்னேன்லண்ணே, ரூட் அதான் ரூட்டு. அங்கே மெயின்லேயே தான் இருக்கும், போய்க்கலாம். சரிம்மா, போதுமா? எல்லாத்துக்கும் வாங்கினது ஸ்நாக்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் போதுமா, இல்லை வேற ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா? அழகி மீனா சொன்னதெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே, எல்லாத்துக்குமே நிறையாவே வாங்கியிருக்கு. பத்தலைன்னா பார்த்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல. கரெக்டாக தான் இருக்குண்ணே, போதும். சரிம்மா. அண்ணே. சொல்லுமா. அண்ணே ஏன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க, ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் ஒரு மாதிரி இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அது பேக் பண்ணிட்டு இருந்தோம்லண்ணே, அதான் டயர்ட் ஆயிடுச்சு கொஞ்சம், வேற ஒன்றும் இல்லை. போய் சொல்லாது கையில். அண்ணே இல்லைண்ணே, நான் ஒன்றும் சொல்லலை. இல்லைண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பேக் பண்ணிட்டு இருந்தோம்லண்ணே, அதனால தான் டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேண்ணே. நினைக்கிற? சரிதான். அண்ணே சொல்லு. என் மேலே எது கோவமாண்ணே? ஏன்னு ஒரு மாதிரி கோவமாக இருக்கீங்க? கோவம்லாம் இல்லைம்மா, ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, அதுதான். இல்லைண்ணே, நான் அப்படி பண்ணிட்டேன்றனால அப்படி இருக்கீங்களா? இல்லை என்னாச்சுண்ணே ஒன்றும் தெரியல. ஏண்ணே என்னாச்சுண்ணே? என் மேலே எது கோவமா? இல்லை முன்னாடி நான் அப்படி பண்ணல அதனால எது கோவமா? இல்லை கையில், முன்னாடிலாம் என் தங்கச்சி எப்படி பண்ணா, அவள் மனசில் உள்ளதெல்லாம் என்கிட்ட எப்பவுமே சொல்லிடுவா, ஷேர் பண்ணிடுவா, எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டா. இப்போ அப்படி இருக்கிறது இல்லை, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அண்ணன்றதே மறந்துட்டா போல. அண்ணே ஏண்ணே அப்படிலாம் சொல்கிறீங்க? நான் அப்படி என்னண்ணே உங்கள்கிட்ட மறைச்சேன்? இல்லைண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களை உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கேனே. எனக்கு நீங்கள் ஒரு தடவை நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது இப்போ வரைக்கும் என்னால் அதை மறக்கவே முடியல. ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, உங்கள் கூட பேசினாவே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, உங்கள் முகத்தை பார்க்கவே முடியல. அப்படி இருக்கும்போது திருப்பி ஏனே இப்படி சொல்கிறீங்க? எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணே. சரி, சுற்றி வளைச்சு பேசி என்ன செய்ய? இப்போ நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன். அது ஒன்றும் இல்லைண்ணே, அது அது ஏதோ மனசில் ஏதோ தோணுச்சு, அதனால தானே பேசிட்டேன். இல்லைண்ணே அதனால ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நீ எதுவும் நினச்சிக்கிறாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, என் மேலே கோவப்பட்டுறாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, என் மேலே பாசம் இல்லாமல் இருந்துடாதீங்கண்ணே, என்னால் தாங்க முடியாது. எப்பயும் போல என்கிட்ட பேசுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. இதில் கோவப்பட என்ன இருக்கு கையில்? உன் மனசில் உள்ளதானே சொன்னேன், மனசில் பட்டது தானே சொன்னேன். இதில் நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். நீ என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலைன்னா எனக்கு கோவமா இருக்கு. அண்ணே அப்போ உனக்கு நான் மனசில் பட்டதே சொன்னதெல்லாம் உனக்கு தப்பா இல்லையாண்ணே? அவரை பற்றி சொன்னதெல்லாம் உனக்கு தப்பா இல்லையாண்ணே? நீங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டீங்க, நான் தான் சொன்னேன் சேர்த்து வைக்கிறேன்னு, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பேரும் முடிவு எடுத்துட்டீங்க நீங்களாவும். உன்னை மீறி ஒரு செயலை செய்யணுன்றது என்னால் செய்ய முடியாதுண்ணே கண்டிப்பாக. ஆனால் அன்னைக்கு நடந்ததே வேற. அன்னைக்கு நானும் அவரும் ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம், அதோட தான் அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கே வந்து சரி அப்படின்னு அவர் தான் சொன்னார், இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கன்வின்ஸ் பண்ணார். அதனால தானே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு தவிர மித்தபடி உன்னை மீறி எடுக்கணும்லாம் எடுக்கலண்ணே. சரி போனது போகட்டும், நான் அதை ஒன்றும் செய்யலை. எனக்கும் புரியுது கையல், நீ அங்கே ஏதோ சூழ்நிலை காரணமாக தான் அந்த முடிவு எடுத்துருப்பீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. நீ என் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். என்னை மீறிய ஒரு விஷயத்த நீ எனக்குமே செஞ்சதில்லை இது நாள் வரைக்கும். அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கும் போது அதில் ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்றது, பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியுது. இது தெரியாமல் இல்லை கையில், இருந்தாலும் இப்போ நீ என்கிட்ட மனசில் உள்ளதை ஷேர் பண்ணலைன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்பயும் உன்னை ராஜா விட்டு நான் உன்னை பிரியலாம் சொல்லல, ராஜாவும் நீயும் சேர்ந்து வாழ்றதா எனக்கு சந்தோஷம். அது உனக்கு புரியுதா புரியலையா? நீங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கதான் நினைச்சு நான் சந்தோஷப்படுவேனா? அது உனக்கு பிடிச்ச வாழ்க்கை, நீயும் ராஜாவும் சேர்ந்து வாழ்ந்தாதான் அன்னைக்கு நான் சந்தோஷப்படுவேன். இன்னும் எனக்கு சரியான தூக்கம் இல்லை, எனக்கு சரியான சாப்பிட முடியல, என்னால உன்னை நினைச்சுக்கிட்டே ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கும் ஷைலுக்கும் அர்ஜுனுக்கும் ஆனந்திக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிவு பண்ணி வச்சதுதான். எங்களுக்கு கல்யாணம் தான் அடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும். அதனாலதான் மெயினா உனக்கு இப்ப எங்களுக்கு கல்யாணம் பண்றத பேச்சு ஆரம்பிச்சு விட்டாச்சு. வீட்டுல பேசி ஏதோ பண்ணியாச்சு, அடுத்து உன்னை கண்டுபிடிச்சுட்டு தான் கல்யாணம்னு சொல்லி முடிவு பண்ணோம். அது உண்மைதான், இப்ப நிச்சயமாட்டு தான் பண்ணோம். அடுத்து உன்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பேசி வச்சிருந்தோம். அதனாலதான் நிச்சயத்தப்ப கூட கல்யாண தேதி முடிவு பண்ணாமே வச்சிருந்தோம். இல்லாட்டினா கூட முடிவு பண்ணிருப்போம், சரி இடையில கொஞ்ச நாள் ஆகட்டும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிச்சயத்தை மட்டும் பண்ணிட்டு. இப்ப நீயும் ராஜாவும் சேர்ந்து வாழ்றதா எனக்கு சந்தோஷம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன எனக்கு புரியல. நீயும் ராஜாவும் பிரிஞ்சு வாழ்றதா நீ சந்தோஷம் எனக்கு நினைச்சிட்டு இருக்க? இப்ப கூட நான் எதுக்கு நான் சொல்லாம இருக்கேன்,
உனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. நல்ல முறையில வீடு கொண்டு போய் சேர்த்தாதான் உனைய ஏதாவது நான் பண்ண முடியும். நம்மளால ராஜா ஹோமால இருக்கான். இப்ப என்ன செய்யறது? என்ன பண்ண முடியும்? அவருக்கு சரியானதா எதுனாலும் பண்ண முடியும். இப்போதைக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த ரோஹிணி ஒருத்தி வந்திருக்கா பாரு ராஜா வீட்டுக்கு. அவ இன்னும் போக மாட்டா. ராஜா கட்டினா ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க அம்மா கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு கிடக்கு. இந்த பிரச்சனையில உனையும் நான் முன்னாடியே சொல்லி ஏதாவது ஏற்கனவே ஆபத்து வருது உனக்கு. இது நான் உனக்கு முன்னாடியே சொல்லி எதுக்கு பிரச்சனை? அதனாலதான் நான் சொல்லல. வீட்டுல யாருக்குமே எல்லாரும் சொன்னா சந்தோஷப்படதான் செய்வாங்க, இல்லன்னு சொல்லல. அதை நேர்ல போய் காமிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். ஏன் நான் அடிக்கடி ஷைலு கிட்ட பேசுறேன், உனக்கே நல்லா தெரியும். ஷைலுட்டு கூட சொல்லவே இல்லை. இன்னொன்னு அர்ஜுனுமே சரியா ஆனந்திட்டு பேசிக்கிட்டா இருக்கான். அர்ஜுனுமே சொல்லவே இல்லை. என்ன செய்ய? அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும். நீயும் ராஜாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணுன்றதான் என் ஆசை. எனக்கு அதுலதான் சந்தோஷம். இப்ப எனக்கு மட்டும் இல்ல, ஏன் நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல எல்லாத்துக்குமே நீ ராஜா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும், அதை பார்க்கணும் கண்ணுக்குள்ளீரா அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. நீ ஏன் அப்படி நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. என்ன ராஜா அவங்க அம்மாவுக்கு பாட்டிக்கு தாட்சாணி பட்டிக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. அந்த ரோஹிணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அப்படி பார்த்தா பாலதத்தா பெரிய சப்போர்ட்டே நம்மளுக்கு பாலதத்தா தான். அவரே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கதான் அழைக்கிறது அவர் தான். அவரே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீ எதுக்கு பயப்படுற? கண்டிப்பா நீ ராஜா கூட சேருவ. சரியா? எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எதுக்குமே இனிமேல் அழுவ கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கனே. உனக்கு தப்பாலாம் நினைக்கலனே. ஏன்னா நான் இப்ப வந்தேன்ல, இப்ப ராஜா விட்டுட்டு வந்துட்டார்ல, அதனால ஏதோ கோவமா இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சேனே. வேற ஒன்னும் தப்பாலாம் நினைக்கலனே உங்களை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா நான் ராஜா கூட சேர்ந்துருவேன். ஆனா என்னோட முழு நம்பிக்கையும் நீ தானே. ஆனா உண்மையிலே நீ எனக்கு இப்பயும் நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என் மேல கோவத்துல இருப்பேன்னு தான் நினைச்சேன். அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே ராஜாவை பார்க்க முடியுமாண்ணே? சரியாயிருமா ஆயிடாதா அப்படின்றது மட்டும் கேளுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. எப்போ சரியாகும், இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ட்டு, இல்லாட்டி வீடியோ காலில் கூட பார்க்க முடியுமான்ற மாதிரி கேளுங்கண்ணே தாத்தா கிட்ட ப்ளீஸ்ண்ணே. இப்போதைக்கு நம்ம யார்ட்டையும் பேச முடியாதுடா பாப்பா. ஊருக்கு போய்க்கலாம். ஊருக்கு போயிட்டு தாத்தாட்ட பேசி வீடியோ கால் வர சொல்லி கேட்போம். அவங்க அப்பா தான் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அவர் போட்டு கொடுப்பாரு. அதுவும் நீ கிடைச்சிட்டேன்னு சொன்னா அவர் இன்னும் சந்தோஷப்படுவார். அவங்க அப்பாவுமே அங்க இருக்கிற வரைக்கும் என்கிட்ட பேசினாரு. அந்த உன் பேர்ல கேஸ் போட போறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப என்கிட்ட பேசினாரு. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க தம்பி, அதெல்லாம் நினைச்சுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொன்னாரு. ராஜாவுக்கு மட்டும் சரியாகட்டும், அப்பதான் இருக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ராஜாவுக்கு சரியாயிடுச்சுன்னா ராஜாவே சும்மா விட மாட்டான். நம்ம எதுவும் பண்ண வேண்டியதே இல்லை. ராஜாவே படி கோவத்துலதான் இருப்பான். ஊருக்கு போயிட்டு வேணா வீடியோ கால் பேச முடியுமான்னு பேசுவோம். சரியா? நீ எதுவும் கவலைப்படாது. சரியா? அதெல்லாம் உனக்கு சேர்த்து வச்சிருவேன் கண்டிப்பா. சரியா? இதுக்கும் கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. இப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருந்தா சரியா சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், அழகி மீனா பேசுறதெல்லாம் கேட்டேன் நான். இப்படியா இருப்பாங்க பொம்பளை பிள்ளை? அண்ணனுக்கு இப்படி இருந்தா பிடிக்குமா? நீ இப்படி இருந்தா சொல்லு பாப்போம். எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஒண்ணு நான் உங்களுக்கு நான் இப்படி பண்ணிட்டேன், நீங்க சொன்னதை மீறி நான் விஷயம் பண்ணிட்டேன். இது நாள் வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டேன். அது பெரிய விஷயமா பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொன்று இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு மனசுக்குள்ள ரொம்ப இதாகிடுச்சுனே. அதனாலதான் எனக்கு சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேனே. ஆனா இனிமேல் நான் நிம்மதியா இருப்பேனே. ஏன் தெரியுமா? நீ தான் சொல்லிட்டேல, நீ பாத்துக்கிடுவ எல்லாத்தையுமே. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். இனிமேல் நல்லா சாப்பிடுவேன், தூங்குவேன். சரியா? சரிம்மா, நீ சிரிச்சு வச்சு சந்தோஷமா இருந்தாதான் அண்ணனுக்கு சந்தோஷம். சரி பேசுறீங்க பாக்கலாம். இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அண்ணன் கோவம் வந்துடும் பாத்துக்க. சரிண்ணே. எங்க இருக்க? என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறத என்னால ஏத்துக்கவே முடியாது. நிச்சயமா உன்னை நான் கண்டுபிடிச்சிருவேன். பார்த்துட்டே இரு. அங்கிருந்து உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன். கயல், நம்மளுடைய காதல் உண்மை. நீ கண்டிப்பா நான் இங்க வந்திருக்கிறது உனக்கு உணர்த்திருக்கும். இந்நேரம் நீ இதே ஊர்ல இருக்கனா கண்டிப்பா உனக்கு உணர்த்தும். கயல், எங்கடா இருக்க? உன்னை ரொம்ப மிஸ் பண்ற கயல். என்னங்க, நானும் இதே ஊர்ல தான் இருக்கேன். நீங்களும் இதே ஊர்ல தான் இருக்கீங்க. எனக்கு உணர்த்தது நீங்க இங்கதான் இங்கே இருக்கீங்க. இப்படி போற நேரத்துல எனக்கு இப்படி உணர்த்துது. கண்டிப்பா நிச்சயமா நீங்க இங்கதான் இருக்கணும். நம் காதல் உண்மையானதுதான். நீங்க வந்தது எனக்கு உணர்த்திருச்சு. ஊருக்கு போன உடனே நீங்க உங்களுக்கு சரியாயிடுச்சா என்னன்றது முதல்ல நான் கண்டுபிடிப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு சரியா இருந்தா என்னை தேடி இங்கதான் வந்திருப்பீங்க. இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது மட்டும் இல்லை. இங்கதான் இருக்கீங்க. நீங்க இதே ஊர்ல தான்
அம்மு, நீ கவலைப்படாதுடா அம்மு. உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். நீ எங்க இருந்தாலும் நீ கவலையே படக்கூடாது. நீ அழுகக்கூடாது. என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. உடம்ப நல்லா பார்த்துக்கோ, சரியா? நீ எப்பயுமே அழுதுகிட்டே இருந்தால் அதை நீ ஏற்றுக்கவே முடியாது. நீ மிஸ் பண்ணுறதுனால நீ அழுதுகிட்டு தான் இருப்ப. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு அது பிடிக்காது. நீ எப்பயுமே அழுகக்கூடாது, சரியா? அது என்னால் தாங்கிக்க முடியாது. நான் அழுதா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால தாங்கிக்க முடியலங்க. நிச்சயமா என்னால தாங்கிக்க முடியல. எதை வேணா நான் தாங்கிப்பேன். நீங்க இல்ல, என் கூட இல்ல அப்படிங்கறத நான் எப்படி தாங்கிக்குவேன் சொல்லுங்க? அதனால தான் என்னால அழுகாம இருக்க முடியல. ஆனா நான் அழுதா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போங்க, நான் அப்படிதான் அழுவேன். நீங்க எப்ப என்ன தேடி வரீங்கன்னு நானும் பாக்குறேன். சீக்கிரமா என்ன தேடி வாங்க ப்ளீஸுங்க. என்ன தேடி வாங்க. நீ எதுக்குமே கலங்கக்கூடாது, அழுகக்கூடாது, சரியா? நான் உன்னை சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சிருவேன் அம்மு. ஐ லவ் யூ அம்மு. சீக்கிரம் என்ன தேடி கண்டுபிடிச்சிருங்க. ஐ லவ் யூ so muchங்க. ஐ மிஸ் யூ so much. ஐ லவ் யூ டா அம்மு. ஐ லவ் யூ so much. ஐ மிஸ் யூ so much டா அம்மு. ஃபீல் பண்ணாதுமா கையில்மா. இந்த அண்ணனால தாங்கவே முடியாது. நீ இவ்வளோ ஃபீல் பண்றது பாக்குறதுக்கு சக்தி இல்ல கையல். உன்னை சின்ன வயசுல இருந்து எதுக்குமே கலங்க விடாம பார்த்துட்டு இப்ப நீ இவ்வளோ கலங்கி நிற்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு கையல். கலங்காத, அண்ணன் இருக்கல. உன்னை எப்படியாவது ராஜா கூட சேர்த்துட வேண்டாம் கையல். எதுக்கு நீ கலங்க கூடாது கையல். கையல், நீ இவ்வளோ கலங்கி நிற்கிறத என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. இந்த அண்ணனால தாங்கிக்க முடியல கையல். வேணாம் கையல். உன் கூட ராஜா கண்டிப்பா சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ எதுக்கு இப்படி கலங்கி நிக்கிற? சின்ன வயசுல இருந்து நீ உன்னை எதுக்குமே கலங்க விட்டது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீ இவ்வளோ கலங்கி நிற்கும் போது என்னால எப்படி நான் தாங்கிக்க முடியும்? என்ன கையல், ப்ளீஸ் கையல், இவ்வளோ நீ வேதனைப்பட்டு நிக்காத. இந்த அண்ணனால தாங்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே. அதனால தான் என்னால தாங்கவே முடியல. எனக்கு அவரை நினைக்காம இருக்க முடியலனே. எனக்கு ஏதோ இங்கதான் அவர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுனே. அதான் என்னால தாங்க முடியல. ப்ளீஸ் எதுவும் நினைச்சுக்கிறாதீங்கண்ணே. நீங்க அழுகிறத பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. நீங்க அழுகாதீங்க. நானும் அழுக மாட்டேன். அழுகாதீங்கண்ணே. சரி மகள், சரி அழுகாத. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்படியே அடிச்சேன் வை. பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணங்கிட்ட. வா போய் சாப்பிடலாம். நீ சாப்பிடலன்னா இனிமேல் நானும் சாப்பிட மாட்டேன். நானும் உங்க சாப்பிடல. நீங்க போய் சாப்பிடுங்கண்ணே. நீங்க எனக்காக எதுக்குண்ணே சாப்பிடாம இருக்கீங்க? நீ என் தங்கச்சி, அதனால நான் சாப்பிடாம இருக்கேன். சரிண்ணே, நீ இப்படி அழுகாத, நீ ஃபீல் பண்ணாத. சரி, நானும் சாப்பிட வரேன். வா போலாம். சரி வா, அண்ணி ஊட்டி விடுறேன் உனக்கு. வா போய் சாப்பிடுவோம். சரி, அப்பதான் நான் சாப்பிடுவேன். நீங்க ஊட்டி விட்டு சாப்பிடுவேன். சரி சரி. கையல், நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கணும், சரியா? இல்லாட்டினா என்னால தாங்கிக்க முடியாது, சரியா? ஃபோன் அடிக்க சவுண்ட் கேட்குது. தாத்தா தான் அடிக்கிறாரு. சரி நம்ம போவோம். தாத்தா தான் அடிப்பாரு. சரி நம்ம ரூம் போ.